மாரடைப்பு என்பது ஸ்தம்பிக்க செய்யக்கூடிய ஒரு நோய் சகோதரர்களே. மாரடைப்பால் கனவுகள் சிதைந்து போகின்றன. மாரடைப்பால் பிள்ளைகளின் எதிர்கால கனவுகள் திட்டங்கள் அழிந்து போகின்றன. மாரடைப்பால் வாழ்க்கையில் ஒரு பெரும் அஸ்திவாரமாக இருந்த அந்த ஆண்மகனின் மறைவு அந்த வீட்டையே ஆட்டம் காண வைக்கிறது. மாரடைப்பு என்பது அல்லாஹ்வினால் தரப்படக்கூடிய ஒரு பெரும் சோதனை என்றாலும் மிகையான வார்த்தை அல்ல. நம்முடைய கணிப்பெல்லாம் பொய்க்கிறது சகோதரர்களே. இந்த மாரடைப்பிலிருந்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நோய்களை இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களுக்குமே பொது உடைமையாக ஆக்கியிருக்கிறார். நோய் ஒருத்தருக்கு ஒரு நோய் கூட இல்லாம அப்படின்றது இல்லவே இல்லை. எல்லா மக்களுக்குமே அவரவருடைய அந்த ஒரு சூழ்நிலைக்கு தக்கவாறு உள்ள நோய்கள் இருக்கின்றன. ஒரு நோய் கூட வராம ஒருத்தர் இல்லை அப்படின்ற மாதிரி இல்லை. சாதாரணமான ஜலதோஷத்திலிருந்து ஒரு பெரும் நோயாக இருக்கக்கூடிய புற்றுநோயிலிருந்து பல வகையான வெரைட்டியான நோய்கள், அதிலும் இந்த காலகட்டத்தில் வான்மழை பொழிவது போல நோய்மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நோய்களுக்கான ஷிஃபாவை பரிபூரணமாக தர வேண்டும். இந்த நோய்களில் மிக அதிகமாக இந்த சமூகத்தை குறிவைத்து தாக்கி கொண்டிருக்கக்கூடிய நோய்களில் ஒன்றாக இருக்கக்கூடியதுதான் மாரடைப்பு என்பது. கனவுகளை பொசுக்கக்கூடிய, பிள்ளைகளின் எதிர்கால திட்டங்களை தவிடுபொடியாக்கக்கூடிய, திடீரென ஏற்படக்கூடிய மரணத்தை தரக்கூடிய, வீட்டில் ஒரு பெரும் அஸ்திவாரமாக இருக்கக்கூடிய குடும்ப தலைவனுடைய இந்த மாரடைப்பு மரணம் அந்த குடும்பத்தையே ஒழுக்கக்கூடிய பெரும் ஆபத்தை தரவல்ல நோயாக மாரடைப்பு இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கடுமையான சோதனைகளில் ஒன்றாகவும் இந்த மாரடைப்பை எடுத்துக்கொள்ளலாம். நம்முடைய உணவு பழக்கம் அப்படி இப்படின்னு சொல்லி பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் அன்பிற்குரியவர்களே, ரப்புடைய நாட்டம் எப்போது வருகிறதோ அப்போது மாரடைப்பு ஏற்பட்டு விடுகிறது. அப்போ நீங்கள் உணவு பழக்கம், உடற்பயிற்சி கட்டுப்பாடு அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்களே, அது அல்ஹம்துலில்லாஹ் அது ஒரு வகையில் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யணும். அப்படின்னு பார்த்தா எல்லா ஆஜானு பாகுவான தோற்றமுள்ள உடல், ஸ்டீல் பாடின்னு சொல்கிறாங்க பாருங்க, அத்தனை பேரும்ல ஒழுங்காக நீண்ட காலம் இருக்கணும். அப்படி இல்லைங்களே, அப்படி ஒன்றும் நடக்கலையே. இப்போ சமீபத்தில் ஒரு பெரும் நடிகை, ஒரு தெலுங்கு நடிகனோ கன்னட நடிகனோ மறைந்து போனால் அவன் ஒரு சரியான பாடி பில்டர், உடம்பை நல்ல பக்குவமாக பேணக்கூடிய ஒரு பாடி பில்டர், அவன் இறந்து போனான். சுனாமியுடைய காலகட்டத்தில் அப்போ ஒரு பள்ளியில் இமாமாக நான் இருந்தோம். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சுனாமியுடைய அதிர்ச்சியினால் உடல் நல்ல பலமுள்ள எத்தனையோ அந்த எக்ஸசைஸ் பாடின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி நபர்கள்லாம் மாரடைப்பில் இறந்து போனான். தன்னுடைய சொந்தங்கள் பந்தங்கள் இந்த மாதிரி சுனாமியில் போயிடுச்சுன்றத கேள்விப்பட்டு கேட்டு. அப்போது உடல் பலத்திற்கும் மாரடைப்பிற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. உடல் நல்ல திடகார்த்தமாக இருப்பதற்கும் மாரடைப்புக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ரப்புடைய நாட்டம் இருந்தால் கண்டிப்பாக நல்ல மடா உணவு பிரியனாக இருந்தாலும், நல்ல கொழுத்த உடம்பு உள்ளவனாக இருந்தாலும் அவன் நீண்ட காலம் வாழத்தான் செய்கிறான். நல்ல ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டு வாக்கிங் இது போன்றவைகளில் ரொம்ப அதீத கவனம் செலுத்தி வாழக்கூடியவன் திடீரென இறந்து போகிறான், மாரடைப்பால் இறந்து போகிறான். மேலே இருக்கக்கூடிய அந்த வல்லவனின் தீர்ப்பு தான் ஜெயிக்கிறது. நம்முடைய கணிப்பெல்லாம் பொய்க்கிறது சகோதரர்களே. இந்த மாரடைப்பிலிருந்து மனித சமூகத்தை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டுமெனில் இறைவனால் அவனுடைய இறை வார்த்தையில் ஒன்றாக, அவனுடைய இறை வார்த்தைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய தெய்வத்தின் வசனமாக இருக்கக்கூடிய ஒரு ஆயத்து தான் சூரா கஹ்ஃப்ல இடம் பெற்றிருக்கும். அநேகமா 14 அல்லது 15வது ஆயத்து என்று சொல்லி நினைக்கிறேன். இந்த ஆயத்தை, இந்த ஹார்ட் இருக்குது பாருங்க, இந்த ஹார்ட்ல நல்ல பிடித்து கொண்டு, நல்ல அழுந்த பற்றி பிடித்து கொண்டு ஓத வேண்டும். அது என்ன ஆயத்து? இப்படி பிடித்துக் கொள்ளுங்கன்னு சொன்னா அந்த என்னது நம்ம இது பண்ணி காட்ட முடியாது. நேரடியாக உங்களுடைய கைகள் இதயத்தை பிடிக்கிற மாதிரி ஓதுங்க. அதாவது நேரடியாக திரைக்கு மேலே இல்லாமல், ட்ரெஸ்ஸுக்கு மேலே இல்லாமல் தனிமையில் உட்கார்ந்து கொண்டு நேரடியாக உங்களுடைய நெஞ்சு பகுதி இப்படி
பிடித்து கொண்டு என்ன செய்யுங்கன்னு சொன்னா இந்த வசிஃபாவை ஓதி வாருங்கள். உலமாக்கள் சொன்னது அனுபவ ரீதியானது. வரபத்னா அலா குலூபிஹிம், வரபத்னா அலா குலூபிஹிம், வரபத்னா அலா குலூபிஹிம், வரபத்னா அலா குலூபிஹிம். அவர்களுடைய இதயங்களை நாம் உறுதிப்படுத்தியிருக்கிறோம். ரப்பு சொல்லக்கூடிய ஒரு பஷாரத், ஒரு நற்செய்தி. அந்த ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு போடக்கூடிய அந்த பிச்சை, அது உயிர் பிச்சை. அந்த மாரடைப்பு வராமல் இதயத்திற்கு தரக்கூடிய ஒரு வலிமை, நாம வலிமைப்படுத்தியிருக்கிறோம், உறுதிப்படுத்தியிருக்கிறோம்னு சொல்லி வரபத்னான்ற வார்த்தைக்கு அவ்வளவு மீனிங்ஸ் கொடுக்கலாம். இந்த வசீஃபாவை, இந்த வார்த்தையை 101 முறை இதயத்தை பிடித்து கொண்டு உச்சாரணம் செய்யுங்கள். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ், யா சலாம் யா அல்லாஹ், யா சலாம் யா அல்லாஹ், யா சலாம் யா அல்லாஹ், யா சலாம் யா அல்லாஹ், யா சலாம் யா அல்லாஹ். அதுவும் இதே இதயத்தை பற்றி பிடித்து கொண்டு 70 முறை உச்சரியுங்கள். எத்தனை முறை? 70 முறை உச்சரியுங்கள். அப்ப அது 101, இது 70, மொத்தம் 171 முறை இந்த ரெண்டையும் செய்து கொள்ளுங்கள் சகோதரர்களே. செய்து கொண்டு அல்லாஹ்விடத்துல துஆ கேட்க மறந்துடக்கூடாது. இது செஞ்சுட்டு அப்படியே விட்டுட்டு போயிடக்கூடாது. படைத்தவன்ட்ட துஆ கேட்கறதான் அல்லாஹ் தாலா ரொம்ப விரும்புறான். அதனால ஸலவாத்தை ஓதி முடிச்சுட்டு, ரப்பே ரப்புல் ஆலமீனே, உடல்நிலை எனக்கு இப்படி இருக்குது, ஒரு கொழுப்பு சத்து உள்ளவனா இருக்கிறேன், எனக்கு இந்த மாரடைப்பு இது போன்றவைகளிலிருந்து எனக்கு நீ வஜீஃபாவை, எனக்கு பாதுகாப்பை கொடு, எனக்கு ஒரு தற்காப்பை கொடு, ஒரு பாதுகாப்பை கொடு, அல்லாஹ் மாரடைப்பு இது போன்றவைகளிலிருந்து எனக்கு பாதுகாப்பை கொடு, என் குடும்பங்கள் பெருசு, என் பிள்ளை குட்டிகள் நிறைய, எனக்கு திடீர் மௌத்திலிருந்து பாதுகாப்பை கொடு இறைவான்னு சொல்லி அல்லாஹ்விடத்துல ஒரு சுட்டு கண்ணீரோடு துஆ செஞ்சுட்டு சல்லி அலா ரசூலிக்கன்னு சொல்லி கடைசிலையும் ஸலவாத் ஓதணும். ஆரம்பத்துல ஸலவாத்து, கடைசிலையும் ஸலவாத்து. ஸலவாத்தை ஓதி முடிச்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ் நிம்மதியா வேலைக்கு போங்க, நிம்மதியா உங்களுடைய காரியங்களை செய்யுங்க. அந்த மாதிரி ரப்புல் ஆலமீன் உங்களை என்ன செய்ய மாட்டான், எந்த காலத்தில் அது போன்றவைகளில் அதாவது அது போன்ற நோய்களை கொண்டு உங்களை சோதிச்சிட மாட்டான். நீங்க கான்ஃபிடன்ஸா, ரொம்ப தன்னம்பிக்கையோடு, தவக்குலோடு, நீங்க நல்ல கான்ஃபிடன்ஸா, ஒரு தன்னம்பிக்கையோடு இதை ஓதுங்க. படைத்தவன் மீது முழு பாரம் சாட்டுங்க. மாரடைப்பு என்பது மருந்துக்கு கூட வராது. மாரடைப்பு என்பது ஒரு மருவுக்கு கூட வராது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வசீஃபாவை பற்றி பிடித்துக் கொள்ளுங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு சொன்னா லைக் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க. எல்லாவற்றை விட மேலாக இந்த வசீஃபா உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன் இல்லையா, எனக்காக துஆ செய்யுங்க. ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.